நம்ம கர்ணப்புறா கூண்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? நம்ம கர்ணப்புறா கூண்டு மேக்ஸிமம் நல்லா தான் இருக்குது. ஒரு 95% நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த இடத்துல வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணதுனால எடுக்க சொல்லிட்டாங்க. இப்போ எடுத்து பக்கத்து மெத்தையில் வச்சுருக்கோம். இப்போ வந்து திரும்பியும் கர்ணப்புறா கூண்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வைக்கிறது வந்து இப்போ சின்னதாக நம்ம மரத்துலேயே செஞ்சு வைக்கிற மாதிரி வைக்க போகிறோம் வைக்கிறதுக்கு. இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு தம்பி கேட்டிருக்காங்க, அவங்கக்கிட்ட கொடுத்துடலான்னு இருக்கேன். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. சின்ன சின்ன ஒர்க் மட்டும் இருக்குது. அது அவரே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் வலைகளெல்லாம் எந்த டேமேஜ் ஆகலை. அவர் எடுத்துன்னு போயிட்டு சுரண்டிட்டு ஒரு வாட்டி பெயிண்ட் அடிச்சிட்டாருன்னா கரெக்டாக இருக்கும். அவர் வந்து ஃபுல் செட்டாக கேட்டிருக்காரு. உள்ளே வைக்கக்கூடிய அந்த சத்திரி எல்லாமே கேட்டிருக்காரு. அந்த ரேக்கு சத்திரி எல்லாத்தையும் கேட்டார். அப்படியே திருப்பி அவர் வளர்க்க போகிறாராம். அப்படியே சவுத்தில் மாட்டுற மாரி ரெடி பண்ணியிருந்தேன் நான். நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு அனுபவம் இல்லைன்றதுனால நம்ம வந்து வெல்டரை வச்சே ரெடி பண்ணுது தான் அந்த கூண்டு. நம்ம ரெடி பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆகும். மிச்சமாக தான் ஆகும், மாதம் கம்மியாகாது. ஒரு 7 இயர்ஸ் கிட்டே வந்துட்டுருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே புறாங்களை உருவாக்கியிருக்கோம். 100க்குலாம் மிச்சமாகவே இருக்குங்க. ஓமரு, கர்ணப்புறா, சாதா, அப்புறம் ஃபேன்சி ஐட்டம் இது எல்லாமே வளர்த்துருக்கோம். இதில் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த புறா கூண்டு கொடுக்குறமேன்ட்டு. ஏன்னா நம்ம இப்போ செஞ்சோன்னா எப்படியும் ஒரு 10,000 கிட்ட செலவு வரும். இப்போலாம் நம்ம புதுசாக செய்கிற மாரினா நம்ம அப்போ செஞ்சிட்டோம். அப்போ செய்யும்போது நம்மளுக்கு பெருசாக தெரியல. இப்போ போய் கர்ணப்புறாவுக்கு கூண்டு செய்ய போகிறோம்னாலே நம்ம வீட்டில் விடுவாங்களான்றதே டவுட்டு தான். ஏன்னா நம்மளால் தான் அந்த பில்டிங் வந்து ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு நல்ல இடம் கிடச்சிச்சின்னா அங்கே போய்ட்டு நல்லா பொறுமையாக அழகாக புறா வளர்க்கலான்னு ஒரு ஆசையில் இருக்குங்க. ஏதாவது ஒரு இடம் கிடைக்கணும்னு வேண்டிகிட்டு இருக்கேன் கடல்கிட்ட. கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நம்ம அங்கே போய்ட்டு நல்லா பக்காவாக கர்ணப்புறா, அப்புறம் நம்மளுக்கு வந்து சாதா புறா ரொம்ப பிடிக்கும். ஃபேன்டைல் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. அதெல்லாம் நிறைவேற்றணும். நீங்களும் புறா வளர்க்குறீங்கன்னா அழகாக 10க்கு 10 ரூம் கட்டி அதில் வந்து ஒரு 10 ரேக் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க. சூப்பராக புறா வளர்க்கலாம். எனக்கு விடவே மனசு இல்லை. அதனால தான் நம்மக்கிட்ட இப்போ இன்னும் ஒரு 5 ஜோடி இருந்துகிட்டே இருக்குது. எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணமே தான். புறா வளர்க்க இப்போ வீட்டில் எவ்வளோ கம்பல் பண்ணாலும் நம்ம விடாத வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அதை விட முடியல. இதனால தாங்க நம்ம கூண்டையும் சத்திரியை ஒழுங்காக